வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருப்பூர் மண்டலத்தை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு நல்லதொரு நிகழ்வை, மகரிஷியின் கருத்துக்களை எல்லோருக்கும் கொண்டு செல்கிற விதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜூம் இணைப்பு ஒரு அரிய வாய்ப்பு. நாம் எல்லோரும் கலந்திருப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை திருப்பூர் மண்டலம் செய்து கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்களுக்கும் நன்றி. வேதாத்திரியம் மகரிஷி சொல்ற காந்த தத்துவம் மிக சிறப்பான ஒன்று. இது எல்லோருக்கும் எளிமையா புரியல, ஆனாலும் புரியும் ஒன்றும் மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருந்த ஆற்றல் எங்கே இருக்கிறது? பொருளுக்குள்ளாக இருக்கிறது. இத்தத்துவம் இப்பொழுது வந்துள்ள குவாண்டம் மெக்கானிசத்தோட பொருந்தல. வெளியில இருக்கிற ஒரு குவாண்டா என்கிற எனர்ஜி, இந்த எலக்ட்ரிக்கல் இருந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து குவாண்டா எங்கிருந்து வருகிறது? இட் இஸ் எனர்ஜி பாக்கெட். ஏன் இதை சொல்ல வரேன்னா, வேதாத்திரி மகரிஷி உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. நாம் படிக்கிறோமே, விண் உடலில் உயிராக. இந்த விண் உரசல், இறைத்துகளின் கூட்டு விண் உரசலின் காரணமாக தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று விஞ்ஞானத்தில் குவாண்டா அப்படின்னு பார்க்கப்படுது. எப்ப விஞ்ஞானம் அதை தொடும் தெரியாது. ஆனால் அந்த அனுமானம் என்பதை மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு விஞ்ஞானம் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. அதுல முதல் ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். The most beautiful and profound emotion we can experience is the sensation of mystical. It is the power of all true science. நாம் அனுபவிக்க வேண்டிய மிக ஆழமான மற்றும் அழகான உணர்வு என்பது இயற்கைக்கும் அப்பாற்பட்டது. அதுவே அனைத்து உண்மைக்குமான அறிவியலின் சக்தியாகும். நாம் தேடிட்டு இருக்க விஞ்ஞானத்தில் மாபெரும் மேதை என்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னா அப்ப எங்கிருந்து வரும்? அவருக்கு ஏதோ விளங்கி இருக்கான சொல்ல முடியல. அதுவே அனைத்து உண்மைக்குமான அறிவியலின் சக்தியாகும். சோ டெல்சா அப்படின்னு ஒரு, நம்ம கதிர் பத்தி பேசுறோம், அலையக்கம், டெல்சா வேவ்ஸ்னு. அந்த டெல்சா, நிக்கோலஸ் டெல்சாவும் அப்படித்தான் பேசுறார். யார் ஒன்று இந்த காந்தத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உலகம் வசப்படும். வள்ளுவரும் அதை வர்றார், சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அப்ப இந்த ஐந்தின் வகை யாருக்கு தெரியாது? தோல், நாக்கு, மூக்கு, கண், காதா? இல்ல. இந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது? சப்தத்தை எண்ணங்கள் எவ்வாறு உருவாக்கியது? எண்ணம் எங்கே இருக்கிறது? மூளையிலா? அதை தாண்டி வேறு எங்க இருக்கிறது? எப்படி அது சத்தமா மாறிச்சு? மாறிய சத்தம் காற்றில் மிதந்து நமது காதுக்கு எப்படி வந்தது? நமது காதில் இருந்து மூளைக்கு அது எவ்வாறு சென்றது? 10 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் கேட்டாலும், ஆமா அன்னைக்கு சொன்ன இல்ல, எனக்கு தெரியுது. எது வைத்திருக்கிறது?
இதத்தான் காந்தம். காந்தத்தை பத்தி பேசினா நிறைய மகரிஷி சொல்லி வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த ஆய்வுன்னு சொன்னாங்க இல்லையா, வேதாத்திரியத்துக்கு ஒரு நன்கொடை தரணும்னு எனக்கு ஒரு ஆசை. யாரோ வேதாத்திரியத்தை உறுத்திக்கிட்டே போறாங்க. நம் பங்குக்கு எப்படி ராமர் பிரானுக்கு ஒரு அணில் சிறிய அளவுக்கு மண்ணை முதுகல செமந்துட்டு போச்சோ, அது போல வேதாத்திரிய கருத்துக்கு இந்த விஞ்ஞானத்துக்குள் போனால் வருகிற இளைய சமுதாயம் இத சுலபமாய் எடுத்துக்கும் என்கிற நோக்கத்தோடு இந்த விஞ்ஞானத்தோடு இணைச்சு ஒரு ஆய்வு பண்ணிருக்கேன். அதனுடைய சாராம்சத்தை இயன்ற வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்றேன். அப்ப நம்ம வந்திருக்கமே, மனிதனின் தோற்றம் எவ்வாறு வந்தோம்? உயிரின தன்மாற்றம். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது டார்வினுடைய கோட்பாடு. குரங்கு மட்டுமா என்றால் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு. ஓர் அறிவிலிருந்து அதை மலர்த்தி 6 அறிவு வரைக்கும் நமக்கு அது கொடுக்குது. அப்ப இந்த தொடர்ச்சியை, ஓர் அறிவிலிருந்து இந்த தொடரை யார் நடத்துகிறார்கள்? ஒரு கேள்வி போட்டு பாருங்களேன். நீங்க ஒப்புக்கொள்றீங்களோ இல்லையோ, அதுதான் உண்மை. அம்மா அப்பா கிட்ட இருந்து நாம எப்படி வந்தோம்? அம்மா அப்பா குழந்தைய உற்பத்தி பண்ணிட்டாங்க, நாம் வந்துட்டோங்கிறோம். இந்த மாற்றம் இறைநிலையால் சாதாரணமாக செய்ய இயலவில்லை, அதுதான் உண்மை. எடுத்த எடுப்புல அந்த ஒரு மனிதனை கடவுளால் படைக்க முடியல. பரிணாமத்திலிருந்து வேதாத்திரியம் தன்மாற்றம் அடைதல் என்கிற ஒரு கருத்தை உள்ளுக்கு வைக்கிறார். தி பெஸ்ட் பிலாசபின்னு சொல்லலாம். எங்க இதற்கெல்லாம் மூலம் ஒன்று இருக்க வேண்டும். இந்த மூலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது வேதாத்திரிய விஞ்ஞானம். வெட்டவெளி இருந்தது, வெட்டவெளி எப்படி ஒத்துக்கிறது? பிக் பேங் தியரிய கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசிக்ஸ் படிச்சவங்க. 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இப்பிரபஞ்சம் தோன்றியது. எதிலிருந்து தோன்றியது? விஞ்ஞானத்துல விட இல்லை. தோற்றத்திற்கு மூலம் எது? இந்த இடத்துல வெட்டவெளி. அங்க இருந்தது ஒண்ணுதான், அது தெரியல, அது ஒண்ணு இல்லைன்னு விஞ்ஞானம் விடுது. எதை ஒண்ணு இல்லைன்னு விட்டதோ அந்த ஒன்றுமில்லாததே அனைத்திற்கும் ஆதியாக இருக்கிறது. வேதாத்திரியம் துவங்குது. இது மட்டுமில்ல, ஆன்மீகத்தின் அத்தனை ஆணிவர்களும் அதை தொட்டுதான் வருது. குரான்ல சொல்லுகிற அல்லாவும், இந்து சமயம் சொல்லுகிற பெருமாளும் ஈசனும், பைபிள் சொல்லுகிற பிதாவும் வேறு வேறு அல்ல. அது எல்லையற்றதாக இருக்கிறது. அது கொண்டிருக்கிற இறுக்கமும் அதிர்வும் துகள் தோற்றம் உருவாவதற்கு காரணமாகியது. பிக் பேங் நடந்துருச்சு, இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனால் அதற்கு எல்லை இல்லை. எல்லையில்லாத ஒரு பரம்பொருள் முதல் தோற்றமாகி இறைத்துகள் வருகிறது. இந்த கான்செப்ட பெருமாள் கையில வச்சிருக்க சக்கராயத்துக்கு எடுத்துக்கலாம், அல்லது கடவுள் கையில இருக்கிற 5 பௌதிக பிரிவுகளும், மண், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், 5 கடவுள் கைக்குள் அடக்கமாக காமிச்சிருக்காங்க. அதுல இருந்து ஓரறிவு, உருமுய்தல், சேஞ்ச், மாறி அமைதல், மாறி அம்மன், மாறி மாறி வருகிறது. மனித உரு பெறுவதற்கு கோடி ஆண்டுகள் அல்லது 13 பில்லியன் 7 பில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாருக்கு? கடவுளுக்கே. ஏனால் அதனுடைய மூல நிலை அறிவு வேறு. ஆற்றலின் காரணமாக துண்டு விட்ட போது எல்லை கட்டி இயக்கத்தில் அது அனுபவம் செய்கிறது. மகரிஷி சொல்ற இந்த அறிவின் படிநிலைகள், வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு கூடுதலாக உணர்திறனை பெற்றது எப்பொழுது? ஒரு செல் உயிரினத்தில். எவால்வேஷன் ஒரு செல் உயிரிலிருந்து 5 அறிவு மனித விலங்கின வரைக்கும் 6வது அறிவு பெற்ற மனிதன் வரும் பொழுது ஒரு எக்ஸ். அது 2க்கான சடிதி மாற்றம் தான்
மனித இனம் தோன்றுவதற்கு காரணியாக இருக்கிறது. ஒரு சடுதி மாற்றத்தை உருவாக்கியது மனிதனா, விலங்கா? இறையின் ஏற்பாடு. வெவ்வேறுபட்ட விலங்கினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது, இனச்சேர்க்கை கொண்டாலும் கருவுறாது, கருவுற்றாலும் குட்டி மலடாக இருக்கும். அதையும் தாண்டி குட்டி மலடல்ல, மீண்டும் சந்ததிகளை உருவாக்கியது மனித இனம் தோற்றம் என்பது. இது ஓரளவுக்கு பொருந்தி போகிற ஒண்ணுதான். ஆனால் இந்த தொடர்ச்சியை, விதைக்குள் மரம் இருக்கிறது, விதை வளர்ந்து மரமாக மாறுகிறது, மரத்தின் தன்மை அத்தனையும் விதைக்குள் பதியப்படுகிறது. கடவுளின் ஏற்பாடு. அதான் மகரிஷி அவங்க கருமையம் 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 ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் அதுல போய் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆங்கிலம் வராதுங்கிறதுனால தட்டு தடுமாறி நான் படிச்சேன். மத்தவங்க ஏதோ கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசினது அந்த தலைமையா இருந்த தலைமை தாங்குவர் சொன்னாரு. அவரு சொல்ல வருகிற ஒரு வார்த்தை எனக்கு புல்லரிக்கிறது. காரணம், இந்த ஜெனட்டிக் சென்டர் இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத வார்த்தை. 40 உலக அரங்குகளில் நான் இருந்திருக்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. முதல் முறையாக இந்த ஜெனட்டிக் சென்டர் என்கிற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படுறேன் அப்படின்னார். மகரிஷி நமக்கு அது கருமையம் கருமையம். அந்த கருமையமே ஒரு செல் உயிரிலிருந்து தன் அனுபவங்களை தன் சந்ததிகளுக்கு கடத்துகிறது. ஆன்மா அல்லது கருமையம் எப்படி எடுத்துட்டாலும் சரி. இதத்தான் இந்த ஆய்வுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது விஞ்ஞானம் என்ன சொல்லுது? மெய்ஞானம் சொல்ற விஞ்ஞானமும் வேறு வேறா? அந்த இடத்துல விஞ்ஞானம் தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. வேதாத்திரியம் சொல்லுகிற கருமையத்தை பார்க்கலாம். பருவுடல், பிசிக்கல் பாடி மேட் அப் ஆஃப் 120 trillion செல்ஸ், 1,20,000 கோடி செல்களை தன்னகத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய அற்புதமான ஒரு இயக்கம் இந்த பருவுடல். இந்த பருவுடல் ஒரு நாள் ஒன்றுக்கு சுமாராக ஒரு 10 கோடி செல்கள் அழிஞ்சு போகுது. 10 கோடி செல்கள் மீண்டும் அதே இடத்தில் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த பக்கத்தில் இருக்கிற செல்லைத்தான் அது மாத்தி ஆகணும். ஒரு நாளைக்கு 10 கோடி செல்கள் உடல்ல எங்க இருக்கு? அழிஞ்ச செல்களை கொண்டாந்து தேவையானதை நம்ம மண்ணீரல்ல கொண்டு வந்து உடைச்சாகணும். தேவையானதை பயன்படுத்திக்கலாம். மீண்டும் அந்த இடத்துல புதிய செல்களை உருவாக்கி இருக்கணும். நாம் கண்டுபிடிச்சிருக்க சூப்பர் கம்ப்யூட்டரோட செல்ல இருந்து ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல ஒரு செல் செத்து போச்சு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற செல்லுக்கு ஒரு கமாண்டை கொடுத்து அந்த செல்லுக்கு தேவையான சக்தியை அழிச்சு அந்த செல் டிவைட் ஆகி 2ஆ மாறணும். யார் இதற்கெல்லாம் அதிகாரி? மூளைன்னு கருவிகளை சொல்லணும். செத்துட்டா மூளை இருக்கு. இந்த இடத்துல தான் வேதாத்திரியம் சொல்லுகிற கருமையம். இந்த கருமையத்தில் இல்லாத பதிவுகள் இல்லை. அழிஞ்சா என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், அதனுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், இதை அடுத்த கட்ட லெவலுக்கு விஞ்ஞானம் எடுத்துட்டு போகுது. ஏன்னா அந்த ஜீன் 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 என்கிற ஒரு தன்மையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜீன் மியூட்டட் பருத்தி பார்க்கிறோம், ஜீன் மியூட்டட் அப்படிங்கிறோம். ஒன்னுல இருந்து இன்னொன்னு எடுத்து ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங் ஒட்ட வைக்கலாம். அந்த செல்லை பாருங்க, இது மாதிரி 120 ட்ரில்லியன் செல்கள் உடல்ல இருக்கு. அதுல மையத்துல இருக்கிற மஞ்ச புள்ளியா இருக்கிற நியூக்ளியஸ், உடல்ல இருக்க 120 ட்ரில்லியன் செல்லுக்குள்ளேயும் இந்த நியூக்ளியஸ், இந்த செல்வாலு நியூக்ளியஸ் என்கிற ஒரு மையம். அந்த மையத்திற்குள் அந்த பின்னாடி பக்கம் இருக்கிற படம் இருக்கு. அத குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இரட்டை பெண்களுக்கு ரிப்பன் போட்டு பழைய காலத்துல கட்டுவாங்களே, அது போல ஒரு 23 குரோமோசோம்களை கொண்டு அந்த நியூக்ளியஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் போல. எங்க உடலில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்தா எப்படி வேலை செய்யுமோ
இந்த 3 உடல்ல பாருங்க, ஒண்ணு பருவுடல், கோடிக்கணக்கான செல்கள் ஆயிருக்கு. இது உள்ளார்ந்து இருக்கிற உயிருடல், நுண்ணுடல்னு சொல்லலாம். உயிருங்கிற வரைக்கும் தான் அந்த ஹார்ட்வேர் செயல்படும். இந்த ரெண்டையும் இயக்கிற சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்கணும். அது எதுன்னா இந்த காந்த உடல். அதுக்குள்ள எல்லாம் ப்ரோக்ராமபிள், எல்லா ப்ரோக்ராமும் இருக்கு. எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கும்? ஒரு பென்டிரைவ் எடுத்தீங்கன்னா 8 GB மெமரின்னு சொல்றோம். ஆனால் பல கோடி தலைமுறைகள், இது ஒன்றும் பொய் அல்ல, விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மை. பல கோடி தலைமுறைகள் வந்த ஒரு பதிவினை இந்த காந்த களம் வைத்திருக்கிறது. இதுக்கு வெளியில இருக்கிற புறத்தே இருக்கிற அமைப்பும் இருக்கு, உள்ளுக்குள்ள மைய புள்ளிய அமைச்சுக்குது. இந்த 3 உடலுக்கும் ஒரே மையம்தான். பரு உடலுக்கும், உயிர் உடலுக்கும், காந்த உடலுக்கும் ஒரு மையம் நான் மூலாதாரம்னு சொல்றோம். இந்த மூலாதாரத்தில் பதிவு செய்து விடுகிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பதிவு பண்ணும்? நீங்க பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது, சுவைத்தது, தொட்டது அனைத்தையும் அது பதிவு பண்ணி வச்சுக்குது. மறுபடியும் கேட்டீங்கன்னா அது எடுத்து தரும். சோ எப்படி வைக்குது? மகிழ்ச்சி சொல்றது பார்த்த காட்சி. பசு ஒன்றை பார்த்தலில். பசு 6க்கு 4 இருக்கு. காந்தம் விரிவு சுருக்கத்தின் காரணமாக கண்களுடைய கருமையத்துக்கு வரும் பொழுது பசு கொசு போல மாறிடுச்சு. கொசு தலைகீழா திரும்பி தலைகீழ் பிம்பமாக கண்ணுக்குள் விழும். அந்த தலைகீழ் பிம்பத்தை பீஸ் பீஸா உடைச்சு அது மூளை செல்களுக்கு கடத்தப்படுகிறது. இந்த கடத்திகளுக்கு எல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு பேர். மூளை செல்களுக்கு போகும் பொழுது சிக்னலிங் ப்ராசஸில் தான் பசு உருவம் போகும். இது பசு உருவத்துக்கு மட்டுமல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தது, காலையில இந்த டிஃபன் சாப்பிட்டது, மதியம் செய்தது, இரவு நிகழ்ச்சி கேட்கறது, இல்ல செய்யற பதிவு செய்திகள் அதுவே உள்ள வந்துருச்சுன்னா இந்த ஜெனட்டிக்கல் சென்டர் கருமையம் என்கிற பதிவு வரைக்கும் சுருக்கி 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 போய் கடைசியில வெட்ட வெளியாகவே மாத்திடுது. நீங்கள் பெற்ற அனுபவத்தை கடவுள் அப்டேட் பண்ணிக்கிறார். இப்படிதான் சொல்லி அவங்க இன்னைக்கு லேட்டஸ்டா குழந்தைகளுக்கு புரியணும்னா வேற இல்ல, அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. மூளை அப்டேஷன், மூளை இருக்கிற அறிவு ஒன்று அதுல இல்லாது இல்ல. ஆனா எப்படி நம்ம செல்போனுக்குள்ள அப்ளிகேஷன் வாங்கிக்கிறோமோ, அப்ளிகேஷன் கொண்டு போய் அப்டேட் பண்ணிக்குதோ, அது போல வெட்ட வெளி எல்லாருடைய அனுபவத்தையும் வாங்கிக்குது. வாங்கி வச்சிருக்கிறத இந்த நுண் அதிர்வு, மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, இறைநிலையின் காலம் என்கிற நுண் அதிர்வு. இந்த நுண் அதிர்வு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றது எதை? எண்ணம் தூண்டுவதற்கு காரணியாக இருப்பது இறைநிலை இல்லாமல் எந்த செயலும் இல்லை என்பதற்கு ஒரு காரணம், ஒரு உதாரணம். இந்த இறைநிலையின் நுண் அதிர்வு இந்த உள்ளுக்கு இருக்கிற டிஎன்ஏ ஹார்ட்வேருக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட தட்டி விடுது. ஸோ இது அதிர வைக்குது, ரெசோனேட் ஆகுது. இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த கித்தார்ல எல்லா ஸ்வரங்களையும் இசைக்கலாம், ஆனா ஒரு ஸ்வரம் கூட அதுல பதிவு செய்யப்படல. என்ன ரெசோனேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை இசைய மீட்டி கொடுக்கும். அது போல இந்த குரோமோசோம்ஸ் தான் காரணம் அப்படின்னு விஞ்ஞானம் வந்துருச்சு. இது ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ். ஏன்னா ஒரு செல் தான் நம்ம இந்த உடல் எடுத்தோம். தாய் தகப்பன், தாய் கிட்ட இருந்த ஒரு செல்லும் தகப்பன் கிட்ட இருந்த ஒரு செல்லும் இந்த 23 குரோமோசோம்ல ரெட்டையா இருக்கிறதுல ஒரு பாதி தான் வரும். ரெண்டும் இணைஞ்சு ஒரு செல்லா மாறிக்கும். அந்த ஒரு செல்லு தான் உடலை கட்டுது. இது விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க. there is some sort of program in it. இந்த உடலை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்கிற ப்ரோக்ராம் அது வச்சிருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு ஜீன் எப்படி கொண்டு போலாம், இந்த ஜீனை பத்தி ஆராய்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு மருந்தில்லா மருத்துவத்துக்கு இந்த காந்த களத்துல இந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிருக்கிறதா உடலில் வருகிற நோய்க்கு காரணமாக இருக்கிறது. நல்ல நிகழ்வை ஏத்திட்டா, சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு இருதயம் என்பது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா வால்வு ரிப்பேர். ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் ஈஸியா இல்லை.
அப்ப இதை மாத்தி அமைக்கிறதுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம்குள்ள போய் சேஞ்ச் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் சேஞ்ச கொடுத்துட்டா அந்த ஹார்ட்டை சரி பண்ணிக்கும். இதுக்கு ஒரு 5-6 ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டாங்க. சுகர் வந்த எலிக்கு அலெக்சான் ஒரு கெமிக்கலை கொடுத்து நோய் வரவழைக்கிறாங்க. சுகர் வரவழைச்சிட்டாங்க. பாதி எலிக்கு மருந்து கொடுக்கறாங்க. 90% இறந்து போகுது. தாய் எலியின் அந்த பேன்கிரியாஸை செதைச்சிட்டு அதுல இருந்து வர்ற வேவ்ஸை ரீட் அவுட் பண்ணி குட்டி எலிக்கு செலுத்துறாங்க. 90% சக்சஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய ப்ரோக்ராம ரீட் அவுட் பண்ணிட்டா எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து ஒரு 5 சிட்டிங்கோ 6 சிட்டிங்கோ வேவ் தெரப்பி கொடுத்து எல்லா டிசீஸையும் குணப்படுத்த முடியும். நான் ஏன் இதை இப்ப வலுவா சொல்றேன்னா, வேதாத்ரி மகரிஷி வாங்கி இருக்கிற இந்த அலை இயக்க தியரியில தவம் செய்தால் நுண்ணிய அலைநிலத்துக்கு போகும் பொழுது இந்த உலகில் எந்த மூலையில எந்த மனிதனுடைய நல்ல உடம்பு இருக்கோ அந்த ப்ரோக்ராமுக்கு இந்த உடம்பு சேஞ்ச் ஆயிடுது. தவம் பண்ணா நோய் தீருதுன்னு சொல்றாங்களே. சோ இதெல்லாம் எனக்கு உள்ளுணர்வாக கிடைத்தது மகரிஷியின் அருளால். அப்ப நம்ம தவம் பண்றதுக்கு நம்ம உடல்ல எந்த நோய் தீக்குது? 9 மையம் தவம் பண்றாங்க, இது மாறுது, கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது. ஆமா, பஞ்சபூத நவகிரக தவம் பண்றோம், வெளியில இருந்து வான இலக்கத்தை உள்ளுக்கு கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்? நாம் அதுவா மாறி நிக்கிறோம். தவம் பண்ணும் பொழுது நாம் மிகவும் சிறப்பா நிக்கிறோம். இந்த காந்த களம், இந்த கருமையம் எதனோடும் தொடர்பு கொள்ளும். மகரிஷி சொன்ன வார்த்தையை நினைச்சு பாருங்க. கருமையங்கள் இணைந்தே இருக்கிறது. ஆண்ட்ரட் மக்கி பினாமினான்னு ஒரு என்னன்னா நெட்ல அடிச்சு பாருங்க. தனித்தனி தீவுகளில் வாழ்ந்த குரங்குகள் ஒரு காய சேத்துல விழுந்த காயை கழுவி சாப்பிடுது. கடல்ல இருந்தது பக்கத்துல இருந்த கடல்ல போய் கழுவி சாப்பிடுது. அதுக்கு உப்பு டேஸ்ட் பிடிச்சு போச்சு. எப்ப காய் பறிச்சாலும் போய் கடல் தண்ணியில தொட்டு சாப்பிடுது உப்பு டேஸ்டுக்காக. தனித்தனி இந்த தீவுக்கும் அந்த தீவுக்கும் ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கிற அப்படின்னு நினைச்சு பாருங்க. இது அவங்களுக்கு தெரியல. நம் கருமையம் இணைந்தே இருக்கிறது. யாரோடு? முட்டாள்களோடு முரடர்களோடுமா? ஞானிகளோட. இந்த ஆன்மா என்கிற தலைப்புல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த உடலில் இருக்கிற கருமையம் உலகில் உள்ள எந்த ஆன்மாவோடையும் கருமையத்தோடு இணைய முடியும். உடலை விட்டு ஆன்மாவோடையும் இணைய முடியும். இது ஆசிரியர் பெருமக்களா இருக்கவங்களுக்கு தெரியும். எவ்வளவோ ஸ்ட்ரகிளுக்கு இடையில ஒரு ஓட்டத்துல ஓடி போய் ஒரு பேச்சு பேசணுமே எங்கும் பொழுது மகரிஷி கருத்தை கெடுத்துருமோ அப்படின்னு நிலையில மகரிஷி நீங்க வாங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா கருமைய இணைப்பு நடந்துடும். பேசிட்டு அழுதே ரெக்கார்டிங் போட்டு கேட்டு பாருங்க. நாமளா அப்படி பேசணும் அப்படின்னு தோணும். நாம அல்ல. இந்த கருமைய இணைப்பு நம்ம அந்த ஆழ்வுக்கு கொண்டு போகும் பொழுது சோ விஞ்ஞானம் இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற ஒன்னை இந்த ஆன்மீக பூமி மிக சுலபமாக இந்த கருமைய டிரான்ஸ்ஃபர் நீங்க என்ன பண்ணினாலும் இந்த கருமையத்தை சற்றே மாற்றி அமைத்தால் நல்ல உடல் கிடைக்கும். உயர பலப்படுத்திக்கலாம். அறிவு நுட்பம் 6வது அறிவு நின்று இந்த பதிவுங்கிறமே இதுதான் விஞ்ஞானத்துல இந்த குரோமோசோம்ஸ இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா டிஎன்ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி விஞ்ஞானிகள் பயோபோட்டான் பத்தி பேச ஜெர்மன் பிசியாலஜிஸ்ட் மேக்ஸ் பிளங்க் வரார். அவர் குவாண்டா பத்தி பேசி பயோபோட்டான்ஸ் இந்த கம்யூனிகேஷன், இந்த நியூரல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எப்படி உள்ளுக்கு போகுது, சிக்னலிங் ப்ராசஸ்ல செல் சிக்னலிங் அப்படின்னு அவங்க பேர் வச்சு அதுக்கு இந்த பயோபோட்டான், போட்டான் என்பது சடப்பொருள், பயோபோட்டான் என்பது உயிர். மகரிஷி தொட்ட தூரத்துக்கு இன்னும் இவங்களால வர முடியல. அவர் இப்பதான் அதை குவாண்டா இதுதான் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த பயோபோட்டான் தான் டிஸ்டிங்க் யூனிட் ஆஃப்
குவாண்டா, டிஸ்டிங்க் யூனிட்ஸ் ஆர் குவாண்டா அப்படிங்கிற பேர்ல அதை கொடுக்குறாங்க. நம்ம விண்ணுன்னு சொல்றோம், விண்ணிலிருந்து வெளியேறுகிற இறைத்துகள் குவாண்டா. மகரிஷி என்ன எத்தனை பிஹெச்டி பண்ணார்? ஒன்னு தொட்டா மகரிஷி எவ்வளவு ஆழத்துக்கு போறார். அவர் விஸ்வரூபம். மகரிஷி உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆழ போக போக ஒரு மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே போறார். நம்மளே விஸ்வரூபம் எடுக்கிறார். இன்னும் ஆழம் இருக்கு. விஞ்ஞானிகள் தேடி எங்கெல்லாம் அடைஞ்சு வச்சாங்களோ மெய்ஞானிகள் அடைஞ்சிருக்காங்க. சொல்ல வார்த்தை என்று முட்டி மோதி நின்றார். ஓமைகள் சிக்கல. ஏன்னா ஓமை பொருள் கொடுத்தீங்கன்னா அது மாறி போச்சு. இன்றைய இருக்கிற ஆன்மீகம் ஓமை பொருளாலே கெட்டு போச்சு. அதை எப்படி மாற்றி அமைக்கிறது? வேதாத்திரியத்தால மட்டும்தான் முடியும். விஞ்ஞானிகளை தாண்டி நம்மளை சிந்திக்க வச்சாங்களே. ஒரு சாதாரண கூழாங்கல்லை பட்டை தீட்டிருக்காரே. இன்று உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு. இதுல நிறைய பேர் விஞ்ஞானம் படிச்சவங்க இருக்கலாம், இதுல பயாலஜி முடிச்சவங்க இருக்கலாம், மெடிக்கல் படிச்சவங்க இருக்கலாம். நம்ம ஒருங்கிணைச்சு பார்க்கணும். எல்லாம் தனித்தனியா வைக்குது. விஞ்ஞானம் நுணுகி பார்த்து காமிச்சது ஒண்ணு மட்டும் காமிக்குது. மெய்ஞானம் என்பது அனைத்தையும் ஒருங்கிணைச்சு காமிக்குதே. நம்ம அதை அப்படி பாக்குறது தவம். தவம் ஒடுங்கி கருமையத்துல போய் நுணுகி உட்கார்ந்து உயிருணர்வும் பெற முடியும். அதே கருமையத்தில் அண்ட சராசரங்களையும் நம்மால பார்க்க முடியும். என்ன லாபம்? எந்த அறிவுல செயல்பட வேண்டியது? செல்போன் வச்சிருக்கீங்க, எந்த அப்ளிகேஷன்? நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்கு. அந்த மோடுக்கு போனீங்கன்னா அதுல உள்ளுக்கு போய் அதை எடுத்துடலாம். யூடியூப் பார்க்கணும்னா யூடியூப்ல தான் போகணும். அந்த மோட விட்ட நம்ம என்ன நிலையில பசிதாகம் தட்பவன் தான் என்ன மோடுல இருக்கிறது, வெளியே வந்துடும், புறத்தே தான் ஓடி ஆகணும். ஞானநிலை அடைஞ்சிட்டேன் நான் அப்படியே அந்த இடத்துலயே நிற்பேன். முடியாது. இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இல்லை. இறைநிலையின் பரிணாமத்தில் நம்ம எங்க அதை நோக்கி போறோம், அதை உணர்ந்த நிலையில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம இட்டு செல்கிறது. இது தேவைப்பட்டால் மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இறை கொடுத்த மிகப்பெரிய அற்புத பெட்டகம் அது. கடவுள் கொடுக்கிறது நாம் நினைக்கிறது என்ன சாதாரணமா இல்ல, மிக அற்புதமான பெட்டகம். கருமையம் என்றால் ஜீவ என சரித்திர குறிப்பு பெட்டகம். இந்த காந்த உடல் துல்லிய சமதள சேர்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்ல, என்ன ஃப்ரீக்வன்சி மோடுக்கு போறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியை தட்டி எடுத்துரும். அதுக்கு ஆரம்பமா இருக்கிற இறைநிலையின் நுண்ணதிர்வு காரணியா இருக்கு. அந்த அதிர்வு எப்படி மீட்டுது? இது அப்படியே கித்தாருக்கோ வீணைக்கோ கொண்டு போயிடுங்க. இறைநிலை முதல் மீட்டுது. இந்த ஹார்ட்வேருக்குள்ள இது எப்படி எல்லாம் போகணும், என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் மீட் அவுட் எடுத்து கொண்டாந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி மூளைக்கு வரும் பொழுது என்னமா மாறி இருக்கு. எப்பேற்பட்ட மோசமான ஆளா இருந்தாலும் ஞான நிலைக்கு வர முடியும். எல்லா மகான்களும் சொல்றதுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது, ஒரு குதிரையின் சேனத்தில் இடது காலை வைத்து வலது காலை தூக்கி குதிரையில் ஏறுவதற்கு முன் இறை உணர்வு கிட்டிவிடும். அவ்வளவு நேரம் போதுங்கிறாங்க. ஏன் போக முடியல? அதுக்கு எது தடையா இருக்கு? இது வேதாத்திரியம் எல்லாத்திலும் சொல்லித் தருது. அந்த தடையை நீக்கி நாம் போகணுமே. விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருப்பதை மெய்ஞானம் மிக சுலபமாக நமக்கு விளங்க வச்சிருது. எஸ், உணர்ந்தால் மட்டும்தான் மாற்றங்கள் நிகழும். சொல்லிக் கொடுக்கிற பாடம் எப்பொழுதும் உங்களுக்கு வராது. சொல்லிக் கொடுத்து விளங்க வச்சிட முடியாது. இது உள்ளுணர்வு பாடம். நீச்சலை நீங்க வீட்லயோ தரையிலயோ உட்கார்ந்து கத்துற முடியாது. 100 புத்தகங்கள் எழுதி நீங்க 100க்கு 100 மார்க் வாங்கிடலாம். ஆனால் நீச்சல் என்பது நீருக்குள் சென்று கத்துக்க வேண்டியதா இருக்கு. நீருக்குள் இறங்கி ஒரு 3 நாளைக்கு இருந்தீங்கன்னா நீச்சல் உங்களுக்கு கத்துப்பிடி. ஆனால் தரையில் இருந்து 100 புத்தகத்தை பார்த்தாலும் நீச்சல் வராது. அதுபோல தவமும் வராது. நம்ம 6வது அறிவு சிறப்புக்கு அப்ப என்ன, இந்த வாழ்க்கையை மிக செம்மையாக வாழ்ந்துட்டு போவதற்காக இறைவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டு ஆண்டியா நிக்குதுன்னு காமிச்சாங்க. ஆண்டி கோலத்தை காமிச்சாங்க. நாம் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அந்த கருமையம் கரிசி எழுதினாங்களே, கடவுளும் கருமையமும். அப்ப இந்த சுருக்கம் விரிவு நீள அகண்ட ஆகாரம் முழுவதும் நீங்க உணர்ந்து ஓடி போய் பார்க்கலாம். சுருக்க நிலையில கருமையத்திலும் மூலாதாரத்தில் சாந்திதவத்திலும் இறையுணர்வு பெற முடியும். 6வது அறிவினை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த பயோபோட்டான் கம்யூனிகேஷன், இது நிறைய பேர் வாங்க. தி நியூ ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி, கிரிக் பர்டன், நோபல் பிரைஸ் வின்னர் சார்லஸ் ஸ்டோன்ஸ் எழுதின there is an intelligent being involved in the laws of nature. ஏதோ ஒன்று அனைத்து உயிரினங்களிலும் ஒரு அற்புத அறிவோடு இயக்கக்கூடிய ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்க அவர் எப்படி எழுதியிருக்காரு. இவரெல்லாம் நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்க. இந்த அற்புதமாக சாமி சொல்றாரு அறிவே தெய்வம்னு. அவர் எழுதுறாரு there is an intelligent being. அது என்ன இன்டெலிஜென்ட் பீயிங்? அதுதான் தெய்வம். இன்வால்வ் இன் த லாஸ் ஆஃப் நேச்சர். லாஸ் ஆஃப் நேச்சர்ங்கும் பொழுது உயிரினமும் அதிலே வருது. நாம் செயல் விளைவு தத்துவத்தை படிக்கிறோம். அவர் இந்த லாஸ் ஒவ்வொரு இதுக்கும் இயக்க விதியும் ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங். அது எப்படி நீ என்னன்னு அவரால் சொல்ல முடியல. சோ இதை தாண்டி நம்ம சிந்திக்க வச்சிருக்காங்களே. வேதாத்திரியத்தை வெளியே எடுத்துட்டு போகணும்னா எப்படியாவது கொஞ்சம் அந்த கருத்தை விஞ்ஞானத்தோட இணைக்கிறங்கிற ஆய்வுல தான் டிஎன்ஏ ஸ்டடி ஆன் வேதாத்ரி மகரிஷிஸ் பயோமேக்னெட்டிக் இன்னோவேஷன் கோரிலேட்டட் வித் ஹெரிடிட்டரி இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு இந்த பதிவின் சுருக்கம் எது வரைக்கும் போகணும். ஏன்னா ஒரு செல் தாயோட ஒரு செல்லும் தந்தையோட ஒரு செல்லும் சேர்ந்து இந்த உடல் எடுக்குது அப்படின்னா அதுக்குள்ள இந்த பதிவு இருக்கணும். அப்ப அந்த ஒரு செல்லுக்குள்ள பதிவு தரப்பதிவு மகரிஷி சொல்றாரு இல்லையா, வித்தில் தரப்பதிவாக இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்னென்னலாம் வேணுமோ அதை நிச்சயமா அதுக்குள்ள கொண்டாந்து வைக்கணும். இந்த இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இது இந்த பக்கம் இருக்கிறது கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர். அதுல என்னென்ன கனெக்ஷன் இருக்கோ இதே போலதான் நம்ம சொல்ல இந்த டிஎன்ஏ ஏடிசிஜி என்கிற 4 ரசாயனம் ஒரு செல் உயிரிலிருந்து மனிதன் வரைக்கும் ஏடிசிஜி என்கிற ரசாயனம் தான் காரணியா இருக்கு. டிஜிட்டல் போனீங்கன்னா 10 1 இயக்கம், 0 வெளி. அந்த 110 போட்டீங்கன்னா ஒரு கோடு 8 பைட்ஸ் கொண்டது. 1 இல்ல 9க்குள்ள 1 இல்ல, மீதி 8 பைட்ஸ் இருக்கு. இதே சிஸ்டத்தை இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை இந்த டிஎன்ஏ பண்ணுதுன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுறார். அது ஆஸ்திரேலியால இருக்கிற ஒண்ணு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர் ஒருத்தர் வர்றாரு. இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ப்ரூஸ் லிப்டன், ஆஸ்திரேலியாக்காரர் பிராட்லேன். இது அவங்க எல்லாமே ஆய்வு பண்ணி எழுதுனதுதான் வேதாத்திரிய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக, விஞ்ஞானத்துல கொண்டு போறதுக்காக. ஸோ இந்த விஞ்ஞானத்துல எப்படி நெட் கம்ப்யூட்டருக்குள்ள உள்ளுக்கு போய் ப்ரோக்ராம் பண்ணி ஹார்ட்வேர்ல ஹார்ட் டிஸ்க்ல பண்றாங்களோ அதே ஹார்ட் டிஸ்க் சிஸ்டத்தை இந்த டிஎன்ஏ வச்சிருக்குதுன்னு அவங்க எழுதுறாங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் விஞ்ஞானத்துல இருக்க ஹார்ட் டிஸ்க் 8 GB 16 GB 1 டெராபைட். ஆனால் இந்த டிஎன்ஏ என்கிற இதுக்குள்ள எவ்வளவு டெராபைட் இருக்குன்னு தெரியல. ஸோ தடுமாறுது, எவ்வளவு பைட்ஸ் இருக்கும் தெரியலன்னு விட்டுடுச்சு. இப்பதான் வேதாத்திரியத்துல அந்த ஒண்ணுக்குள்ள இதை இன்னும் டிஎன்ஏக்குள்ள போய் இந்த ஏடிசிஜி என்கிற ரசாயனத்துக்குள்ள வந்தா இது கொஞ்சம் நுட்பமா போகும். ஒண்ணுல இந்த புரோட்டீன் பார், மாலிகுலார் பார்னு சொல்றது, அதுல நைட்ரோஜினஸ் உட்கார்ந்துருக்கு. இது எத்தனை விதமா உட்காருதோ அது 8 பைட்ஸை கொண்டு வந்து, அப்போ ஒரு குரோமோசோம் 2 மீட்டர் நீளம், 25,000 கோடு இருக்கு. 25,000 கோடு சேர்ந்து 23 பெருக்குனீங்களா எவ்வளவு வருமோ அவ்வளவு ஹார்ட் டிஸ்க் இந்த உள்ளுக்குள்ள இருக்கு. எவ்வளவு கம்ப்யூட்டரை விட எவ்வளவு வேகம் நினைச்சு பாருங்க. எந்த பதிவு வேண்டுமானாலும் நடக்கும். குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு செல், அந்த ஒரு செல் இருக்கும் பொழுது என்ன பதிவு எடுக்குது, வளர்ச்சி அடைய அடைய ஒரு தலைப்பிரட்டி போல இருக்கும், குரங்கு போல மாறுறோம். பிறந்ததுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள விலங்கிலங்க நிலை செய்யுமோ அதெல்லாம் செய்யறோம். என்னென்ன பதிவு எடுத்துக்கணும், இந்த உடலை கட்டிக்கணும். ஒரு அற்புதமான இயக்கத்தை, இந்த அறிவின் ஆட்சியை நுணுகி நுணுகி போய் பார்த்தா வேற என்ன சொல்லுது. ஒரு விதை ஆலமரமாக மாறுகிறது, ஆலமரம் மீண்டும் சுரங்கி விதையாக மாற்றுகிறது. இந்த தன்மையை எது 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 செய்கிறது? ஆண்டவனே, கடவுளே
கடவுளே செய்யறார். சோ ஒரு பதிவு வட்டாக ஏதான் ப்ரூஸ் லிப்னும் பிராட்லேவும் இந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கு, பதிவுகள் இல்ல. இந்த பதிவு வெளியில இருந்து வருது. தட் இஸ் ஒரு என்விரான்மெண்டல் சிக்னல் அப்படின்னு பேசுறார். அந்த என்விரான்மெண்டல் சிக்னல் தான் தகவலை கொண்டு வருது. இது டிஎன்ஏ அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஆக்சன் வெளியில இருந்தது, இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்குது. அப்ப உடலை கட்டிக்கிறதுல இருந்து வாழும் காலத்துல என்ன வந்தா என்ன மாத்திக்கணும் என்கிற அறிவாட்சி தரத்தை அல்ல பதிவை வைத்திருக்கிற அந்த கரிமயம் அவ்வளவு சுருங்கி இந்த டிஎன்ஏக்குள்ளும் ஒரு கோடுக்குள்ள சிங்கிள் கோடுக்குள்ள அத்தனையும் வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஆய்வு தான் நான் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த கதை சொன்னா எப்படி பண்ணலாம்னா, பாட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு மந்திரவாதி இருந்தா, ஒரு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு பெரிய குகையில பாம்பு புலி எல்லாம் காவல் காக்க ஒரு பச்சை கிளி மிக உயரத்துல அதனுடைய கண்ணுல உயிர் வச்சான்னு பேசுவாங்க. கடவுள் இதை விட அற்புதமா வச்சிருக்காருன்னு நினைக்கும் பொழுது இந்த உயரத்திற்கு வேதாத்திரியம் நம்மை எடுத்து செல்கிறதை வேற என்ன சொல்றது? மகரிஷி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் என்கிறதே மிகப்பெரிய செய்தி. அது இதெல்லாம் அந்த ஒரு செல்லுக்குள்ள எத்தனை உறுப்புகள் மாறினாலும் அதுல இருக்கிற ப்ரோக்ராம ஏற்கனவே வந்த வழியாக வம்சாவளியில வந்தாத எது பெஸ்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி டாமினேட்டிங் அண்ட் ரெசசிவ் கேரக்டர் 7 தலைமுறை, எழுகிற தலைமுறைக்கு எல்லாம் பதிவு வரும். அதுல 7 தலைமுறை பதிவுகளை எடுத்து முடியிலிருந்து, கண்ணிலிருந்து, புருவத்திலிருந்து, கலர்ல இருந்து, உயரத்திலிருந்து அத்தனை குணாம்சமும் அது எந்த தன்மையை வருதோ வான்காந்தத்தை ஒட்டி எந்த நேரத்துல பிறப்பெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரசாயன மாற்றத்தை எடுத்து உருவாய்ப்பு, வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்து பார்த்தல், இந்த பிரித்தறிதல் என்கிற ஆராய்ச்சி திறனை நமக்கு கொடுத்திருக்கிறதும் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை பயன்படுத்தாத வச்சிருக்கோம். அப்ப அந்த கருமையத்தை மிக சிறப்பாக நாம் பயன்படுத்தணும். இத ஒரு இதுல முன்னாடி ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். இந்த ஃபேண்டம் எஃபெக்ட்னு உடல்ல ஆறான்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு லீஃப வெட்டியிருக்காங்க. இந்த ரஷ்யன் மாலிகுலர் பயாலஜிஸ்ட் பீட்டர் கார்ஜேவ் அப்படிங்கிறவர் தான் ஓரளவுக்கு வேதாத்திரிய கருத்தோட பொருந்தி போறதா இருக்கிறார். இந்த இலையோட வடிவத்தை இது ஒரு கிரில்லியன் போட்டோகிராஃபின்னு எடுக்கிறது. இந்த கிரில்லியன் போட்டோகிராஃபில இந்த மேல இருக்கிறது இலை இல்லை, வெட்டியாச்சு. வெட்டப்பட்ட இலையில அதே மாதிரி காந்த படிவம் இருக்கு. கீழே இருக்கிறது இலை, அந்த இலை இருக்கு. அதை கிரில்லியன் போட்டோகிராஃபில எடுக்கிறாங்க. அந்த இலையை வெட்டின பகுதியிலும் அந்த இலையோட ஷேப் இருக்கு. அப்ப இந்த உடல்ல இருக்கிற காந்தக்களம், உடல் உறுப்புகள் போனாலும் இந்த காந்தக்களம் அந்த இடத்துல இருக்கிறது, அப்படி இருக்கு. ஒரு கை வெட்டப்பட்டாலும் அவருக்கு கை இருக்கிறத போலவே பாவனை தெரியும். அப்ப இந்த கருமையம் என்பது ஒரு லீஃபுக்கு அந்த தன்மை இருந்தால் இந்த கருமையத்தில் இல்லாத பதிவுகளே இருக்குமான்னு சொல்லி பாருங்க. நாம் பாவப்பதிகளும் போக்கும் வழிகளும் படிக்கிறோமே. முற்றாக அழித்தல், முற்றாக அழிக்க முடியாது, பதிவுகள் இருக்கும். நீங்க இப்ப விட்டுட்டு அடுத்தபடி வேற உங்க கருமையத்துல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ப்ளூடூத்து, இப்ப இன்னைக்கு வேடிக்கை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, எதுல அழிச்சாலும் மறுபடியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துடலாம். இறை அப்படி ஒரு வாய்ப்பை தான் வச்சிருக்கு. இதுல தவம் என்ன பண்றோம், நுண்ணிய அலைநீளத்துக்கு வந்துட்டா நாம் சற்று நேரமாவது வேதாத்திரி மகிழ்ச்சியா மாறிடலாம். அந்த நேரத்துக்கு இன்று நான் முதலமைச்சர் ஆனாலும் ஒரு கருத்து சொன்னா உடனே எழுத ஆரம்பிக்கிறேமே, அதுபோல இந்த மனதின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு போனால் இந்த காந்தக்களம் வேதாத்திரி மகிழ்ச்சியாக மாறிவிடும். சத்தியம் சாத்தியம், இது சத்தியமா நீங்க ஒத்துக்கலாம், சாத்தியப்படக்கூடிய ஒண்ணுதான் இருக்கு. ஆனா நம்ம அந்த அளவுக்கு போறதில்லை. அதுக்கான பயிற்சி முறைகளை மட்டுமே வேதாத்திரியம் வடிவமைத்திருக்கிறது. இது வருகிற காலத்திற்கு விஞ்ஞானத்திற்கு வேதாத்திரியம் கொடுத்திருக்க மிகப்பெரிய செய்தி. இது இதை ஃபேண்டம் எஃபெக்ட் நம்ம சொல்லுவாங்க. ஃபேண்டம் இந்த முகமூடிகள்லாம் அந்த இடத்துல பறந்து வந்து என்னமோ இருப்பாங்கன்னு, இது அவங்களுக்கு புரியாததுனால இந்த ஃபேண்டம் எஃபெக்ட்னு வைக்கிறாங்க. பதிவுகளை தாங்கி இந்த உடல் அத்தனைய வச்சிருக்கு. இது ஏன் கொடுத்துருக்கேன்னா வேதாத்திரியம் இதெல்லாம் தாண்டி நமக்கு நல்ல மாற்றி அமைச்சிருக்குது. இந்த கருமையத்தை ஆழமாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் எல்லா விஷயத்தையும் அவனால புரிஞ்சுக்க முடியும்.
காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ, மாந்தராக பிறந்த எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. மகிழ்ச்சி அடிச்சு பேசுறார். காரணம் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக்கல் எபிஜெனட்டிக்ஸ் இன்னைக்கு போய் எவ்வளவோ தடுமாறிட்டு இருக்காங்களே. அவங்கெல்லாம் எடுக்கணும். இது வேதாத்திரியம் எடுத்தா வேதாத்திரியத்துக்குன்னு சிறப்பு வேண்டியதில்லை. உண்மை, இயற்கை, அது வெட்டவெளி, தெய்வம் என்ன மாதிரி இருக்கு. இதை முதல்ல ஐன்ஸ்டைன் சொன்ன கருத்தையே உள்ள வாங்கிக்குங்க. என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன கருத்தை மறுபடியும் வாங்கினா இது நாம் அனுபவிக்க வேண்டிய மிக அழகான மற்றும் ஆழமான உணர்வு என்பது இயற்கைக்கும் அப்பாற்பட்டது. இந்த இடத்துல தெய்வத்தை கொண்டு போயிடுறார். அதுவே அனைத்து உண்மைக்குமான அறிவியலின் சக்தி ஆகும். நினைச்சு பாருங்களேன், நமக்கு அந்த சக்தியை மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறது? அப்ப தனி மனித சமூகம், தனி மனிதன் சமூகம், சுற்றம், ஊர், உலகம், உலகத்தை மாற்றுவதற்கு இந்த கருமைய தூய்மையே சிறப்பு. இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இன்னைக்கு அல்லாடிக்கிட்டு இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய செய்தி, இன்னைக்கு எத்தனை மருந்து மாத்திரை பன்னுகிட்டு படிச்சும் ஒரு கொரோனா என்கிற மிகச்சிறிய அறிவாட்சித்தரம் பொருந்திய ஒரு வைரஸுக்கு உலகம் அஞ்சுகிறதே. என்ன அறிவியல் நாம் வந்துட்டோம். இதுவே நம்ம இந்த பயோமேக்னட்டிசம் என்கிற ஒன்றை திணிவு நிலையில் வைத்திருந்தால் அதால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் இப்ப பயப்படணும்? சொல்லித் தெரியல. உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கார்பரேட் உலகம் அது அப்படித்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். யார் மாற்றி அமைப்பது? மாற்றி அமைப்பதற்கு ஒரே அரிய வாய்ப்பு மனவளக்கலைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிற கருத்தை நான் அதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உள்ளுணர்வாக பெறுவது. இந்த கருவமைப்பு ஜெனட்டிக்கலா வந்துருச்சு. எந்த கருமையத்தை மாத்துறது ஒண்ணும் இல்லை. நீங்க லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுங்க. 14 அலைச்சல்களுக்கு கீழே வந்துட்டீங்கன்னாவே நீங்களும் ஞானிதான். அதில் நிக்க முடியுதா? ஐயோ, நான் தவத்துல உட்கார்ந்தாத்தான் அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன். இல்ல, முடியும். சற்றே முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஒரு தொடர்ந்து 48 நாட்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்க, நம்மால் அதை செய்ய முடியும். ஸோ இந்த எவல்யூஷன், எவால்வேட் ஆன குரங்கினம் எவால்வேட் ஆகி குரங்கு குணமும் இந்த வரைக்கும் இருக்கு, விலங்கு குணமும் இருக்கு. எவால்வேஷன்ல மாற்றி அமைக்கக்கூடிய தகமையை இறைநிலை நம்மகிட்டையும் கொடுத்திருக்கு. சற்றே மாற்றி வைப்பதற்கு ஒரு நல்ல குருபிரானும் கிடைச்சிருக்காங்க. இந்த கருமைய பதிவு திடீர்னு போகும். 1000 வருஷத்துக்கு இருட்டா இருந்தாலும் ஒரு அகல் விளக்குல போவது போல இந்த குண்டலினி சக்தியில் தட்டி எழுப்பி மன அலைச்சலை குறைத்தால் அந்த அலைநிலையத்தில் மனம் இயங்கும். அதுக்கு அத்தனை அறிவும் இயல்பா கிடைச்சிடும். சோ இந்த கருமைப்பு என்பது கோள்களின் சஞ்சாரம், சந்தர்ப்பம் முதல் எண்ணம், உணவு, செயல்களை ஒற்றி மாற்றம் செய்து கொண்டேதான் இருக்கும். சோ நாம முயற்சி பண்ணி அதுல நிக்கிறதுக்கு இந்த கருமையத்தை பற்றிய தெளிவு நமக்கு வேணும். எவால்வேஷன்ல அத்தனை பதிவுகளும் இருக்கதான் செய்யும். அப்ப நமக்கு முயற்சி செய்தால் ஒழிய இந்த கருமையத்தை நம்மளால மாத்திக்க முடியாது. ஆனா அது வழிகள் சுலபமா இருக்கு. இவ்வளவு படிக்கணுமா, இவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? வேண்டியதில்லை. ஆழ் மனசுக்கு போனா நமக்கு நல்லா தெரியுது. அப்பேற்பட்ட ஒன்றை தான் விஞ்ஞானம் பல்வேறு பேர்கள்ல கொடுத்திருக்கு. இந்த எனர்ஜி, சக்தி, சக்தி மாற்றம். இது எத்தனையோ பக்தியில இருக்கவங்க இருக்கலாம். இந்த சக்தி மாற்றம் எவ்வாறு வருகிறது, இது எப்படி மாற்றி அமைக்க முடியும்? இது மனம் ஒடுங்கி ஒண்ணு நம்பிக்கை, விளக்கம், நாமமாக அடைவது, இல்ல எந்த வழியில கடைபிடிச்சாலும் சரி. இந்த மேக்னட்டிசம் என்பதை பத்தி நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய வான்காந்தம், சிவகாந்த தத்துவத்தை, சுழல் வேகம், இந்த உயிரினத்துக்கும் சடப்பொருளுக்கும் என்ன வித்தியாசம், உயிரின் சுழற்சி, சுற்றோட்டம். சுற்றோட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல காந்தம் லோட் ஆயிடும். நிறைய பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய ஆராய்ச்சியில நான் கேட்டேன், இந்த பென் டிரைவ்க்குள்ள எப்படி மெமரி இருக்குன்னு. ஈஸியா சொன்னாங்க, டிஜிட்டலா இருக்குன்னாங்க. சரி, அந்த டிஜிட்டல்ல நீங்க சொல்ற இந்த கோடிங் ப்ராசஸ் எது வச்சிருக்குன்னு கேட்டேன். அவங்களால சொல்ல முடியல. ஹார்ட்வேர் தான் வச்சிருக்கு. இந்த உள்ளுக்கு இருக்க அந்த ஹார்ட் டிஸ்க் தான் அது வச்சிருக்குன்னு சொன்னாங்க.
இல்ல. நாம நீங்க வச்சிருக்க பென்ட்ரைவுக்குள்ள இந்த டிவைஸ், ஹார்ட்வேர் இருக்கிற டிவைஸ், அந்த டிவைஸுக்குள்ள இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வச்சிருக்கு. ஸ்ட்ரென்தன் ஆயிக்கும். அண்டு ஆர் ஆன் ஆஃப் 4 விதத்துல அண்டுன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இதே சிஸ்டத்தை இந்த உடலுக்குள்ள அத்தனையும் செய்யற வேலையை காந்தம் செஞ்சாலும் இந்த காந்தம் மூளைக்கு வரும் பொழுது எண்ணமாக வருகிறதே. நினைச்சு பாருங்க, புறத்தே ஓடிடுச்சுன்னா உடல்ல இருந்து புலன்கள் வழியாக தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்டு மனமாக காந்தம் வெளியே போயிடுச்சுன்னா புறமனம் பார்த்த காட்சி கண்ணுல வந்து உள்ளுக்கு போயிடுது. நடுமணம் மூளை செல்களுக்கு வந்துடுது. அதை மறுபடியும் சுருக்கி இந்த சொல் மையத்தில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உள்ள செல்கள்ல உயிர் துகள்ல கருமையத்துல பதிவு செய்யுது. இந்த சயின்ஸ் சொல்றது எலக்ட்ரான் ஹேவ் மெமரி பவர். நீ எலக்ட்ரான் சுபாய்க்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த மெமரி ஸ்டேட்டஸ், நீங்க கால்குலேட்டர் வச்சாலும் சரி கம்ப்யூட்டர் வச்சாலும் சரி, அந்த மெமரி ஸ்டேட்டஸ் உள்ளுக்கு இருக்கிற மெமரி, உள்ளுக்குற சிலிக்கான் சிப்ஸ் டிவைஸுக்குள்ள இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வைக்குது. ஹார்ட்வேர் என்ன பண்ணுது, கோத்து கோத்து கொடுக்குது. இந்த சிலிக்கான்ல இருந்து வர்ற மேக்னெட்டிக் இம்பல்ஸ உள்ளுக்கு வச்சிருக்கிறத நீங்க கம்ப்யூட்டர்ல சொருகணும்னு அது ப்ரோக்ராம் எடுத்துருது. எந்த ப்ரோக்ராம் எடுக்கணும் என்கிற முடிவை நீங்க கொடுக்குற கமாண்ட்ல வருது. இதையே மூளை செல்கள் எந்த கமாண்டை நீங்க எடுக்கணும், இந்த கருமையத்தில் இருக்கிற எந்த கமாண்டை நீங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு போய் எடுத்துக்கலாம். உலகத்துல எந்த மூலையில இருக்கிறனாலும் உங்களால எடுக்க முடியும். இப்பதான் கேள்வி, விலங்கின குணத்திலிருந்து எடுக்க போறோமா, மனிதனுக்கான குணத்திலிருந்து எடுத்துக்க போறோமா, ஞானிகள் நிலையில இருந்து நாம எடுத்துக்க போறோமா? இந்த மேக்னடிசம் உங்க 3க்குமே உதவும். நீங்க விலங்கா மாறினாலும் உதவும். விலங்கின குணத்தை எடுத்து கொடுத்து விலங்கா மாத்தி கொடுக்கும். மனிதனாக மாறினாலும் அந்த மேக்னடிசம் மனிதனா இருக்கிற தன்மையை இந்த உடலுக்கு ஹார்ட்வேர் கொடுக்கும். அதுவே தெய்வ நிலைக்கு மாறுறதுனாலும் முடியும். ஒரே நேரத்துல சாத்தியமா? எஸ், முடியும். திருடனா இருந்த வால்மீகி ஞானியாக மாறி இருக்கான். கொத்த வார்த்தை ராம். மரம் என்பது ராமான பொழுது மனம் இறைவனை கண்டு கொண்டது, ஞானி ஆகிட்டான். எவ்வளவு காலத்தை பதிவு பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. தவம் தற்சோதனை மகிழ்ச்சி கொடுத்த மிக அற்புதமான வாய்ப்பு தற்சோதனை. அப்ப தற்சோதனை செய்து செய்து அந்த பதிவும் மேலேற்றி வைத்தால் இந்த பதிவு எடுக்கும் பொழுதுலாம் அது கூட வரும். வேணான்னு முடிவு பண்ணது வரும், போக மாட்டோம். தவநிலைக்கு போகலாம். தற்சோதனை பிள்ளை நம்மால எடுத்து கொடுக்க முடியும். சொந்த கருமையும் மிக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அதுல சிறப்படைந்த ஜீவ இனம் மனித இனம். அதனுடைய குறிப்பு பெட்டகத்தை மாடர்ன் எபிஜெனெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இறந்த பிற்பாடும் இந்த ஆன்மா அழிவதில்லை. பிறப்புக்கு முன் நம் கருமையம் டிசைன்டு பை அவர் பேரண்ட்ஸ், அவங்கதான் நம் பெற்றோர்களே நம்ம கருமையத்தை பதிவேற்றம் செய்து கொடுத்திருக்காங்க. விஞ்ஞானிகளின் தேடல் என்னவா இருந்தாலும் அது கருமையத்துக்கு வந்தா தேடல் நிறைவு பெறுது. மாதிரி சேர்ந்து 4 பேராற்றல் பேரறிவு வற்றா இருப்பு காலம். காலத்துக்கு கேள்வி கேட்டேன், இறைநிலையின் நுண்ணதிர்வே காலமாம்னு முடிச்சார். சோ நுண்ணதிர்வு காலமா வர்றது அளவுக்கு விஞ்ஞானி மகரிஷி தேடி கொடுத்திருக்காங்க. விஞ்ஞானிகள் வந்தால் அவர்களுக்கு கிடைக்கும். கருமையங்கள் எல்லோரோடும் எல்லார் கருமையத்தோடும் இணைந்தே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நெட்வொர்க்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வெர்னட்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஜெர்மன் எழுதியிருக்காங்க. ஒரு வெப் இது, கருமையத்தை பத்தி சொல்லல, ஆனா ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து இணைந்து இருக்கிறது என்பதை சொல்றாங்க. நாம் பாவ புண்ணியம்னு வச்சிருக்கோம். பாவத்தை கழிச்சு புண்ணியத்தை தேடுவதற்கு மிக சிறப்பான வழி நம்ம கிட்ட இருக்கு. விளைவை தருவது இறைநீதி. செயலை செய்துவிட்டு இறைநீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற தகுதி நமக்கு இல்லை. சோ இறைநீதி உணர்ந்து மாற்றம் செய்து வாழுகிற வாழ்க்கை மிக சிறப்பாக புண்ணியத்தை எடுத்துக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். மனம் இறைவனோடு ஒத்து இருந்தால் மட்டுமே அது நடக்கும். இறைவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்கிற பாவனை பக்தியில இருக்கு. இறைவனே என்னை ஆள்கிறேன் என்கிற
ஞானமடைந்தோருக்கு வருகிறது. எனவே செயல் அனுபவ ஆற்றலை தகுந்த சுழல் விரைவை அமைத்து தருகிறது. அப்ப இந்த சுழல் விரைவு தன்மை கோள்களின் சஞ்சாரம், பஞ்சபூத நவகிரகம், பஞ்ச புலன்கள் காந்த தத்துவம் தான். பஞ்ச புலன்களை மாற்றி அமைத்துக் கொள்வது. அப்ப என்ன செயலை செய்யலாம் வேண்டாம் என்கிற முடிவு மனதுக்கு இருக்கு. திருத்தம் செய்துகிற வாய்ப்பும் இந்த கர்மயத்தில் நடக்கிறது இருக்கு. காந்தம் என்பது 10 விதமான வேலைகளை, இரத்த ஓட்டம், சுவாசம், வெப்ப ஓட்டம், எண்டோக்ரைன் உள்ளுக்குள்ள நாளமில்லா சுரப்பிகள், டைஜஸ்ட் சீரணம், ஹார்மோன்ஸ் உள்ளுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ், நொதிகள், எண்ணம், புலன்கள், நோய் எதிர்ப்பாற்றல், நோய் போக்கும் ஆற்றல், இது எல்லாம் சிவகாந்தத்தின் வேலைதான். செறிவு குறைந்தால் மாற்றம் நடக்கும், செறிவு குறைந்தால் பலவினை பதிவுகளுக்கு போகும். இதெல்லாம் நல்ல கருத்தா தானே கொடுத்திருக்காங்க மகரிஷி. ஏன் நம்மள மாத்திக்க முடியல? இன்பம் வேண்டும்னு நினைச்சிட்டு போய் துன்பத்துல சீக்கிக்கிறமே, யார் செய்யற வேலை? இறைவன் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏன் இறைவன் தடுத்தாட்கொள்வதில்லை? இறைவன் நீங்க வச்சிருக்க பதிவுலாம் நீ வச்சிருக்க, எதை வேண்டுமாலும் பயன்படுத்தி. இந்த இடத்தில் நான் புழுவாக வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் புழுவாக மாறிக்கொள். இந்த பதிவு உன்னிடம் இருக்கிறது. ஞானமாக பார்க்க வேண்டிய ஞானியாக மாற வேண்டும் என்றாலும் அப்பதிவினை நான் உனக்கு தருகிறேன். ஞானியாக மாறிக்கொள். இந்த காந்தம் உனக்கு அதையும் செய்யும். வேதாத்ரி மகரிஷி நமக்கு எவ்வளவு தெள்ள தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட கருமைய தத்துவம் மிக சிறப்பாக நமக்கு உணர முடியுது. காந்த ஞானம் என்பது நமக்கு தேவையா இருக்கு. அப்பதான் அந்த கருமையத்தை பத்தி நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு தக அமைப்பினை வேதாத்திரியம் சொன்னதை மிக சில விஞ்ஞானிகள் கொடுத்திருக்காங்க. அத ஒரு ஆங்கில கருத்தோடு நிறைவு செய்யலான்னு இருக்கேன். Just now, nuclear physicists are writing a great deal about hypothetical particles called neutrinos. நியூட்ரினோஸ் பத்தி எழுதுறாங்க. அது இறைத்துகளுக்கும் விண்ணுக்கும் இடைப்பட்ட நிலையா இருக்கும். லைட் வேவ்ஸ், அது ஸ்கொரிண்டர் அப்படிங்கிற பிசிசிஸ்ட் எழுதுறாரு. லைட் வேவ்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தே ஆர் ஒன்லி வேவ்ஸ் ஆஃப் நாலேஜ். இதுவும் இந்த ஸ்கொரிண்டர் அப்படிங்கறதான் கொடுக்குறாங்க. பென்னிசி அப்படிங்கிறவர்கள் எர்த் இஸ் என்டையர் ஸ்பீசிஸ் கண்டினியூட் ஒன் இன்டராக்டிவ் லிவிங் ஆர்கானிசம். இறைவனை தான் லிவிங் ஆர்கானிசம், அதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. தி எர்த் அண்ட் தி என்டையர் ஸ்பீசிஸ் கான்ட்ரிபியூட் ஒன் இன்டராக்டிவ் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி கொடுக்குறாங்க. A chip is a crystal semiconductor with gates and channel. The cell membrane is a liquid crystal semiconductor with gates and channel. Bruce Lipton. Computer and cells are programmable. அதே Bruce Lipton கொடுக்கிறார். The DNA has a mysterious resonance. அதிர்வெளி கொண்டிருக்கிறது. The black hole, worm hole அப்படிங்கறத ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுக்குறாங்க. நம்ம துரியத்திலிருந்து நடத்தக்கூடியத சுதுமுன நாடின்னு சொல்லலாம். வார்ம் ஹோல்ஸ் டிஎன்ஏக்குள்ளும் இருக்கிறது. எங்கெல்லாம் சுழல் மையம் அமைகிறதோ அந்த சுழல் மையத்தில் சுழல் அச்சாக வார்ம் ஹோல் அமைகிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நம்ம ஒத்து போக முடியுது. மெஸ்மர் அனிமல் மேக்னடிசம் பத்தி முதல்ல 1880 சொல்றாங்க. அது சும்மா சொல்றாரு, அதுக்கு மேல அவருக்கு தெரியல. The plants must be communicating using ultraviolet rays. ஆனியன் வேவ்ஸ் ரூட்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்காங்க. புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் சிங்கிங் டு ஒன் another. டாக்டர் பாப் இந்த மாதிரி விஞ்ஞானிகளின் ஆய்வை வேதாத்திரியத்தோடு இணைத்து வேதாத்திரியம் கருத்து வலுவாக இருக்கிறது என்று இந்த ஆய்வினை நிறைவு செய்திருக்கிறேன். என்னுடைய பெருமைக்காக இந்த கருத்தை உங்களிடம் நான் பதிவு செய்யவில்லை. வேதாத்திரி மகரிஷியின் இந்த கருமையம் என்கிற ஆழமான அற்புதமான கருத்தை நம்மாலும் எவ்வளவு எளியவர்களாலும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. எனவே நாமும் உணர்ந்து
மற்றவர்களுக்கும் இதை உணர்த்தக்கூடிய கடமையில் நாம் வாழ்கிறோம். அவ்வாறான கடமையில் வேதாத்திரிய கருத்தை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மண்டல மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. அத்துணை அன்பு உள்ளங்களையும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்தந்தையின் அருளாசியினாலும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்களும் என்று வாழ்த்தி நிறைவு